என்ன காரணம்? இந்த அளவுக்கு வாசிக்கணும், அந்த அளவுக்கு தம்பி ஒளிவேறு விட உட்கார்ந்துருக்காரு. அதான் காரணம். அட்டேப்பா மச்சான், கூட்டத்தை பத்தியா? அட்டேப்பா சரியான கூட்டம்டா. 1 கிலோமீட்டர் என்னது லூசி முண்டை, அது வேலைக்கு கூட்டத்தை கிட்டு பாரு. பழக்கம் இல்ல. ஆமா சரி சரி, தெரியும் தெரியும். வேலை நல்ல அருமையான கூட்டாட்டி. எங்கப்பா ஆத்தா மாதிரி உட்காந்து நாடாமத்து இன்னைக்கு தான் பாக்குறேன். அதுவும் இவ்வளவு ஆத்தாக. இந்த அந்த உட்காந்துருக்க ஆத்தால என்ன சீனாவில இருந்து வந்தவள கொஞ்சம் தள்ளி உட்காத்தாத்தா என்ன ஏன் அப்படி கேப்பிட்டு உட்காந்துருக்கீங்களே யாத்தா? கோச்சுக்கு சேர்ந்து வந்து உட்காருங்க வாங்க. சரி யாராவே எவனோ ஒரு 9 கிளம்பிட்டான்டா. எவனோ உள்ள இருத்தி அம்பருக்கு 9 தொண்டையை பார்க்கும்போது தெரியுது பத்தியா? அப்படிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருமையான கூட்டம். வந்தவர்களுக்கு மூலம் வரவேற்பு கொடுத்து மதிப்பிற்கும் மரியாதை பெரியவளை தாயில ஒண்ணுதான். டேய் இதோட தந்தையில போய் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். அப்போ எந்திரிச்சு உட்காந்து நாடகத்தை பாரு மகாராஜா. என்ன போடுகிறது போடுறியா? என்ன அது பாட்டுக்கு தண்ணி வந்துட போகுது. எந்திரி நாடு. அப்புறம் பப்புன்னு முகரைய பார்த்துட்டு படுத்துங்க. எந்திரி. டான்ஸுக்கார பிள்ளைய பார்த்துட்டு படுத்தாலும் பரவாயில்ல, என்னைய பார்த்து இப்படி படுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன எந்திரி மாமா, முதல்ல என்னைய பார்த்தே படுக்கிறிய பொழந்து வச்சுவோ. என்ன அதானே இப்படி படுத்து கிடக்குற? அப்படியே நீரோட்டம் பாக்குற ஆள் மாதிரி நீரோட்டம் பாக்குற வரதே இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல அருமையான கூட்டம் நாடகம் பாருங்க. கூட்டத்தை பார்த்தாலே மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி கூட்டம் உட்காந்து நாடகம் பார்த்தா உண்மையே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சிங்கமனாரி டவுனுக்கு பத்தியா? சிங்கமனாரி டவுனுக்குள்ள நாடகம். இதெல்லாம் என்ன பிச்சை எடுக்க போல நல்லா வாயில நாடகத்துக்கு தாயா போனேன். சிங்கமனாரி டவுனுக்குள்ள நாடகம். இதெல்லாம் என்னையா கூட்டம்? இதுவே பெரிய கூட்டம், இதோட பெரிய கூட்டம் மச்சான். சரியான கூட்டம் உட்காந்து நாடகம் பார்த்துச்சு. எனக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சிங்கமனாரி டவுனுக்குள்ள இவ்வளவு கூட்டம் உட்காந்து வள்ளி திருமண நாடகத்தை பார்க்குது. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வேகமா பப்புனேஸ்ல உள்ள உட்காந்து வரைஞ்சிட்டு வந்து வெளியே வந்து பாட்டு பாடுறேன், காமெடி பண்றேன், என்னென்னமோ பேசி பாக்குறேன். உட்கார்ந்திருந்த ஒரு உள்ளையும் சிரிக்கல, ஒரு உள்ளையும் கை தட்டல. யாப்பா இருக்கிற ஆளு செய்வன வச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காங்கடா. நானும் நல்லா பாடுனேன் மச்சான், நானும் நல்லா பாடுனேன், நல்லா காமெடி பண்ணேன், என்னென்னமோ பேசி பாக்குறேன். உட்கார்ந்திருந்த ஒரு மண்டையும் சிரிக்கல, ஒரு மண்டையும் கை தட்டல. என்னடான்னு பார்த்தா அங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்தப்பல யாரு? நம்ம சிங்கமனார்ல தார் ரோடு போட வந்த இந்திக்காரங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்திக்காரண்ட போய் நான் தமிழ்ல போய் அவனுக்கு மசீதா புரியும். கை தட்டுறாங்க. கீழே ஒருத்தன் உட்காந்துட்டு கே ஷாப் நக்கி ஷாப் நக்கி போச்சு அன்னைக்கு நாடகம். இந்திக்காரங்க எல்லா இடத்துக்கும் வந்துட்டாங்க மச்சான். நம்மளை விட நல்லா நாத்து நடுறேன், கொத்தனர்ல பாக்குறேன், பெயிண்ட் அடிக்கிறத பாக்குறேன், ஆசிரியர்களை பாக்குறேன். இன்னும் இந்திக்காரன் நம்ம நாட்டுல வந்து பார்க்காத ஒரே ஒரு வேலை என்ன வேலை தெரியுமா? இந்திக்காரன் நம்ம நாட்டுல வந்து பார்க்காத ஒரே ஒரு வேலை, இன்னும் நாடகத்துல பப்புனு வருஷம் மட்டும் போடல. இன்னும் 2 வருஷம் போச்சுன்னு வச்சுக்க, அவனும் தமிழை கத்துக்கிடுவேன். அது பாடம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஊருக்கு நம்ம அப்பா நாகேந்திரன் அப்பா நாடகம் பேச முடியும், அவன் ஊருக்கு வந்துருவேன். நீங்க 50 ரூபா கொடுக்குது, 4 சப்பாத்தி போடுது, நான் விடிய விடிய உங்க ஊர்ல நல்லா நக்குதுன்னு போயிருவேன். இந்த மூளைக்கு நடிக்கும் சொல்ல தெரியாது, இவன் நக்குதுன்னு போயிடும். நம்மளுக்கு ஆசை கொடுத்து நக்கத்தான் போறாங்க உட்காந்துருக்கணும். இந்திக்காரன் நாட்டுல வந்து வேலை காரணம் யார் தெரியுமா? நம்ம ஆளுங்க மச்சான். இந்திக்காரன் 100 ரூபா கொடுத்தோம்னு வச்சுக்க, விடிய விடிய உழைப்பான், விடிஞ்சதுக்கு அப்புறம் உழைப்பான் இந்திக்காரன். நம்ம ஆளுகள்கிட்ட 1000 ரூபா கொடுங்க, மண்ணோட சொல்லு, 3 வெம்பட்டி வேகமா வெட்டுவேன். 3வது மணிக்கு கணேஷ் போயில இருக்கு பத்தியா? அது 2000 கையில ஓட்டுக்கிட்டு வெட்டு வேணும் அவசரமா இருப்ப. அந்த வீட்டுக்காரம்மா டீ போட சொல்லுமா, அந்த அம்மா டீ போட போயிடும், இவன் கட்டிங் போட போயிருவேன். அப்புறம் மசூர் நம்ம டேர் கொடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்திக்காரனால அவன் நாட்டுல பொழைக்க முடியாம நம்ம நாட்டுல வந்து பொழைக்க காரணம் யார் தெரியுமா? நம்ம ஆளுக. ஏன் தெரியுமா? இந்திக்காரன் அவன் மாநிலத்துல இருந்து இங்க வந்து கூலிக்காக உழைக்கிறான் இந்திக்காரன். நம்ம ஆளுக நம்ம மாநிலத்தில் இருந்து குடிக்காக உழைக்கிறோம். அவன் உழைக்கிறது கூலிக்கு, நம்ம உழைக்கிறது குடிக்கு. என்னைக்கு நம்ம கூலிக்கு உழைக்கிறோமோ அப்பதான் நம்ம முன்னேறும் சொல்லி கொண்டு இந்த கையை தட்டினாத்தான் என்ன எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க. கை தட்டாம உட்காந்துருக்கீங்க. கை தட்டிய 43 பேருக்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இந்த அங்க உட்காந்துருக்க ஆத்தாக்கள் நாடகம் கேக்குதாத்தா? அந்த தண்ணி டாங்க ஒருத்தர் உட்காந்துருக்க கேக்குதா? கேக்குதா இல்லையா? அப்போ அங்க கேட்கல, இதாத்துக்கு வை பக்கத்துல நல்ல அங்க உட்காந்துருக்காங்க. கை தட்டுங்க. அப்போ அங்க ஒரு 3 டிக்கெட் மட்டும் கை தட்டுது. அது உள்ள இப்ப உள்ள ஸ்பீக்கர் நினைக்கிறேன் மண்டையில உள்ளது. ஆமா, தூக்க கழகத்துல நிறைய பெண்கள் கூட்டம் உட்காந்துருக்கால. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். உங்க வீட்டுல எல்லாம் உங்க வீட்டுக்காரர் குடிக்கிறாரு அப்படின்னா, இன்னையில இருந்து உங்க வீட்டுக்காரர் குடிக்காம இருக்க இங்க உட்காந்துருக்க ஆத்தாக்க எல்லாருக்கும் நான் ஒரு வழி சொல்லிட்டு போறேன். உண்மையிலே சொல்றேன் மச்சான், எல்லாத்தையும் நல்லா காதது நல்லா கேளுங்க.
உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் குடிக்காம இருக்கணும்னா நான் சொல்றத போய் நாளைக்கு வீட்டுல செய்யுங்க. சத்தியமா சொல்றேன் அதான் உங்க வீட்டுல உங்க புருஷன் குடிக்கவே மாட்டாரு. உண்மையிலே மச்சான். அப்படி என்ன அது அருமையான மருந்து இருக்கு. சொல்லி சொல்லி சொல்லி. உங்க புருஷன் குடிக்காம இருக்கணும் நான் சொல்றத போய் நாளைக்கு வீட்டுல செய்யுங்க. உங்க புருஷன் ஒயின் ஷாப்ல போய் ஒரு கட்டிங் போட்டு வீட்டுக்கு வர்றாருன்னு வைங்க. நீங்க ஒயின் ஷாப் கிளம்பி போய் ஒரு புல்லு போட்டு வீட்டுல வந்து படுத்துரு. அதை வந்து கோத்தான்னா ஏன்டா கொம்மான்னு நீ கிளம்பிருக்கும். அப்புறம் மசின் கூட மாதிரி நினைக்க மாட்டேன். என்ன உன் வீட்டுல அந்த மாதிரி நடந்துச்சா? நடந்துகிட்டு இருக்கு. இது ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை நான் சொல்றேன்? முள்ளாலத்தான் எடுக்கணும். தண்ணி ஒரு நாள் நம்மளும் தண்ணியை ஓட்டு மிதிச்சாதான் சரிப்பட்டு வருவேன். சொல்ற ஏத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா பொம்பளை இங்க ஒயின் ஷாப்ல கொடுக்க மாட்டாங்களே. யாரு சொன்னது? அட பொம்மை ஷாப்ல 2 கியூ போட்டிருக்காங்க. பெண்கள் வாங்கலாம் ஆண்கள் வாங்கலாம். மதுரையிலடா? மதுரையில இல்லையா? அட சிங்கம்னார்ல போட்டிருக்காங்க கடை. அது வேற இருக்கா? இது கூட பரவாயில்ல மச்சான். ஆத்தாமரில் ஏன் தெரியுமா வந்து பெருசா பேசுறேன்? வாழ்க்கையில எந்த தவறும் செய்யாத உள்ளங்கள் என்னை பெத்த ஆத்தாக்க மட்டும்தான். உண்மையிலே மச்சான், வாழ்க்கையில தவறு செய்யாத உள்ளங்கள் என்னை பெத்த ஆத்தாக்க மட்டும்தாயா. வாழ்க்கையில எந்த தவறும் செய்யறது இல்ல. ஆனா ஒரே ஒரு தப்பு இப்ப இருக்கிற ஆத்தாக்க புள்ள சேர்ந்து செய்யுது. வார லோனுக்காரன் புள்ள வம்புடியா பிடிச்சி லோனு காசை வாங்கி வச்சு போடுறது. லோனு காசை கட்டப்படியே புரிச்சக்காரன் பல ஊர்ல பிச்சைக்காரனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் லோனு பூசி ஆரம்பிச்சிருக்காங்கப்பா. இவன் லோனு காசை வாங்கி இவங்க உள்ள பெண்கள் உள்ள லோனு காசை வாங்கி இவங்க குறுப்பு சேலை கட்டுறது. 36 சேர்ந்து ஊர்ல குறுப்பு சேலை. புருஷன் உள்ள டவுசர்ல 79 ஓட்டம் இருக்கும். அந்த ஓட்டையை போட்டு வேலைக்கார ஓட்ட போய் கேட்டிருக்கேன். இது வேறையா? இது கூட பிரச்சனை மச்சான். லோன் எல்லாம் புதுசு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆசீர்வாதம்னு ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த பணத்தை வாங்குற வரைக்கும் நம்ம அவங்கள கும்பிடணும். மூஞ்சில கும்பிடணும், நெஞ்சில கும்பிடணும், குஞ்சில கும்பிடணும். பணத்தை வாங்குற வரைக்கும் நம்ம அவங்கள கும்பிடணும். என்னைக்கு பணத்தை கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடானோ அன்னில இருந்து நம்ம காலில் விழுந்து கும்பிடுறேன். எக்கா என் பணத்தை எப்படியாவது கட்டியிருக்க, ஏன் வேலையை பிடிக்கிட்டு விட்டுறாருக்கான்னு. இன்னொரு குழு இருக்கியா? அருமையான குழு மச்சான். அதுக்கு பிறகுதான் விடி வெள்ளி. அப்படின்னா என்ன தெரியுமா? என்னைக்கு அவன் கையை நீட்டி காசு ஆத்தா நீங்க வாங்குறீங்களோ அன்னையோட உங்க வீடு விடியாம போயிடும். அதுக்கு பிறகுதான் விடி வெள்ளி. இன்னொரு குழு இருக்கியா? எல்என்டி மயிர புடுங்கு நட்டி நீங்க ஆரம்பிச்சிருக்க குழு ஆரம்பிச்ச கூட பிரச்சனை இல்லையா? இந்த குழு காசை வாங்கணும் பெத்த ஆத்தக்க படுத்துற பாடு. குழு காசை வாங்கணும் மாலையை போட்டுருவாங்க. எங்க ஓம் சக்தி பராசக்தி மயிர புடுங்குன சக்தின்னு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஓம் சக்திக்கு போன ஆளுகளை பத்தியா? நம்ம ஊர்ல இருந்து ஒரு வண்டி கிளம்புன்னு வச்சு ஓம் சக்தி கோயிலுக்கு அருமையா பாட்டு போடுவேன். மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. இங்க இருந்து கிளம்பும்போது டிரைவர் இப்படித்தான் பாட்டு போடுவேன். அந்த சிங்கம்னாரியை தாண்டி கொட்டாம்படி பைபாஸ்ல வண்டி ஏறிடும். அப்ப போடாம டிரைவர் பாட்டு குத்து விளக்கு குடும்பத்தைய சீக்கிரமே நெருப்ப வச்சு கொளுத்து. அன்னைக்கு வண்டிக்குள்ள ஒரு சாமி பாட்டு போட்டு ஒரு ஆத்தாக்கு அருள் வந்துருச்சு. வண்டிக்குள்ள இருந்து வந்துருச்சு. இவங்க ஆடு நேரத்துல காலு பாவடையை தாண்டி டிரைவர் வாயில போய் அடிச்சு அவன் டோர உடைச்சிட்டு வண்டியை விட்டு போய் வெளியே விழுந்து அப்படிலாம் போது ஆத்தாங்களா. என்னப்பா டிரைவருக்கு பாட்டு தானே? டிரைவருமா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் உஷாரையா உஷாரு ஓடுற அந்த ஆத்தா அடிச்சல்ல இவன் டோரை வச்சுட்டு போய் வெளியே விழுந்து. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆத்தா ஓம் சக்தி கோயிலுக்கு போற முக்கியம் இல்ல, போயிட்டு வர ஆத்தாக்க டிரைவரை உயிரோட கூட்டிக்கிட்டு வாங்க. நீங்க ஊருக்கு வந்து சேர்ந்து டிரைவர் போனாட்டி டிரைவருக்கான்னு கேஸ் கொடுத்துருக்குது. அதனால அப்படி ஒண்ணு சேருங்க ஆத்தா என்பதை அன்பு சொல்லி நிறைய ஆத்தாக்களுக்கு ஒரு விஷயம் கேட்கலாம்னு ஆசையா இருக்கு. என்ன விஷயம்? ஆத்தா இங்க உட்காந்துருக்க ஆத்தா எல்லாரும் நல்ல காலை கொடுங்க. ஆத்தா இந்த அங்க ஒரு ஆத்தா நாடகம் நடத்த ஆரம்பிச்சிருச்சா? இந்த ஆத்தா மண்டல கொண்டு வச்ச ஆத்தா கொண்டுல போச்சாத்தா ஒன்னே ஆத்தா இங்க வாரு அங்க இருந்த பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒன்னே தான் சொல்றேன். சீச்சிக்க வெக்கம் இல்லாம எல்லா ஆத்தாட்ட சேர்த்து சொல்றேன். எல்லா கல்யாணமான ஆத்தா போல நல்லா கேளுங்க. இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் இப்ப இருக்க புருஷன் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு வேணும் சொல்ற ஆத்தா மட்டும் கை தூங்க பாப்போம். வந்தெல்லாம் உனக்கு எதுல வந்து கடிப்பது தெரியாது. எவ்வளவு வேகமா கை தூக்குது பத்தியா? நீ ஏற்கனவே அந்த அனுப்பிச்சு விட்டுருப்ப நினைக்கிறேன். ஓ மண்டல ஓட்டுருக்க பட்டையா பார்த்தா போயிருப்பாரு. தாத்தா போயிட்டாரா? அனுப்பிச்சிருப்ப. அப்புறம் எப்படி இருப்பாரு? யாத்தா தூக்கத்தா இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் இப்ப உள்ள புருஷன் தான் எனக்கு வேணும்னு சொல்ற ஆத்தாலாம் கை தூக்குங்க. என்னடா நீ ஊர வம்புல் சொன்னடா ஒரு ஆத்தா கூட கை தூக்கல. அதுக்கு உதாரணம் சொல்லவா? என்ன? இப்ப வீட்ல இருக்கோம்ல, ஆமா டெய்லி சாம்பார் சாதம் சாப்பிடுறோம்ல, ஆமா எத்தனை நாளைக்கு இது அவங்க சாம்பார் சாதம் சாப்பிடுவாங்க? அதுக்காக ஒரு நாள் ஹோட்டல் பக்கத்து போனா கறி மீன் சாப்பிடுவாங்க. அதுக்காக என்ன சொல்ற? ஒரு ஜென்மத்துக்கு ஒரு புருஷன் சொல்றியா? உன்னைய பொழந்து முடியும் பொழந்து. ஏத்தா ஒரு ஆத்தா கூட உங்க புருஷனை பிடிக்காதாத்தா?
காலைல போய் நல்லா வீட்டுல ஷெல்பிட்டுருவீங்க, கை தூக்காம உட்காந்துருக்கீங்க, இருக்கிற ஆம்பளை பார்த்துக்கிட்டு இருக்கு. காலைல தெரியும் விளக்கமாறா இல்ல சாணியை கரைச்சிட்டு ஊத்துறாங்களான்னு, அப்பதான் தெரியும். இதுக்கே கை தூக்காம, இதுக்குனாலதான் நம்ம ஆளு தண்ணியை போட்டு வந்து வயிற்று போட்டு வதக்க வதக்கணும் மிதிக்கிறான். அப்புறம் மஷின்ல மிதிக்காம இருப்பாங்க. ஒண்ணு மச்சல முதல்ல வந்தவளு வரையறை கொடுத்துருவோம். பிடிங்க. கருணை உள்ள தோடு அம்மா அரணை மாறி தருகிறார், கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். மகிழையிலே முன்னகே கன்னியம்மா, மாங்காடு தனை வாழும் காமாட்சி அம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, கருணையுள்ள தோடுகம்மா அருமை மாறி வருகிறார், கருமாறி வருகிறார். கருணையுள்ள தோடுகம்மா அருமை மாறி வருகிறார், கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். இலையிலே முண்டகை கன்னியம்மா, ஆண்டாடு வரைவாழும் காமாட்சி அம்மா, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாறி, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. குழந்தையாக கருமாறி வந்து அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி, கருணையுள்ள தோடுகம்மா அருள்வாரி தருகிறார், கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். கருணையுள்ள தோடுகம்மா அருள்வாரி கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். அப்பா இந்த கையகைய தட்டுனாத்தான் என்ன, யா இல்ல நாடாம் பக்கம் அந்த மாதிரியே உட்காந்துருக்கலையா? கோச்சுக்கிறாம ஒரு பாட்டு முடிச்ச உடனே நீங்க கை தட்டினீங்கன்னா உங்க எல்லாருக்கும் பாட்டு பிடிக்குதுன்னு பாட்டை சேர்த்து பாடுவேன், இல்ல உங்களுக்கு சேர்த்து பண்ணுவான். இல்ல நான் ஆடுற ஆட்டம் பிடிச்சிருக்கா கை தட்டினீங்கன்னா ஒரு ஆட்டத்தை சேர்த்து ஆடுவான். இங்க உட்காந்துருக்க ஆட்டம் உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலன்னு வைங்க, ஆளுக்கு ஒரு கை மண் நில்லுங்க, நாடாங்கடிக்கு முன்னாடி வந்து நில்லுங்க, நாடாங்கடில நாசமா போக தூட்டுங்க. என்னப்பா வேற வழி இல்ல, அப்படியாவது கூட்டிட்டு வந்து பார்த்தாதான் உண்டு. அதுல எங்க சோற கையில ஆட்டாங்க மட்டும் போச்சுக்காம அப்போ 23 டிகிரி தாண்டா கை தட்டுது. ஏன் மத்தவங்க என்ன ஊர் கட்டுப்பாடா? இந்த கை தட்டினாத்தான் என்ன. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அளவுக்கு நீங்க கை தட்டி ஆரவாரமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நாங்க நல்லா நடிப்போம். நீங்க உள்ள அப்பாட்டிய பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருந்தீங்கன்னா நாங்களும் பொண்டாட்டிய பறி கொடுத்த மாதிரி தான் நடிப்போம். அது நல்லபடியா நாடகத்தை பாருங்கள் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு முதல்ல எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு வரப்படுவது தெற்கு தீவிர சிவசிவகங்கை மாவட்டம் சீமாரி வட்டம் காலாபூர் சேகரம் கருப்புகோயில்படி கிராமத்தில் எழுந்து அவருடைய ஸ்ரீ பஞ்சகருப்பர் ஸ்ரீ சின்ன கருப்பர் ஸ்ரீ அழகுநாச்சி அம்மன் கோவில் பங்குனி பொங்கல் திருநாளை முன்னிட்டு இன்றைய தினம் 19ஆம் ஆண்டாக நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமணம் சீரும் சிறப்பு நடந்திருக்கிறது. இதில் நடிக்கிறதுக்கு நல்ல உள்ளங்கள் தாங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் தெரியப்படுத்துவதை கடமையை தெரிந்து கொண்டு சென்ற விடமெல்லாம் மங்காத வெட்டி மூச்சு கொட்டக்கூடிய அறிவு மாமா எங்களது சிவகங்கை சீமை சேர்ந்து எஸ் சிங்கராஜா அவர்களை வேடன் விருதுரை வந்திருக்கிறார். உயிரினும் இனிய குரலில் அன்பு சோதரி இன்னி அரசி எங்களது மன்னாரோடு சேர்ந்து பிஆர்ஜி பானப்பிரியா அவர்களை வள்ளி நாயகத்துடைய வருகிறார். திருத்தமோடு விருந்தினர் பாடி அர்த்தங்கள் பேசக்கூடிய சொற்ப ரச தேவகானை அன்பு
சகோதரர் எங்களது உடப்பம்பட்டி சேர்ந்து அவர் கார்த்திக் ராஜா அவர்கள் நாதராக தொடங்க சொல்லிக்கிறார். எங்களுக்கு பக்கமிடமாகவும் பக்கமிடமுடிய பக்கமிட கலைஞர்கள் மெல்லிசை தென்றல் மெல்லிசை திலகம் அருமை அப்பா சிங்கப்பூர் புகழ் எஸ் செல்வராஜ் அவர்களே ஹார்மோனியம் அன்பின் பாட்டு. ஹலோ. எனக்கும் இடம் அரும்பனுக்கும் முருகன் நிலவடி நிலவில் பெண்களுடன் ஒரு காவடி சுமக்கும் தொண்டு. காத்தியை விளைக்கும் பெண்களுடன் ஒரு காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் ஆட்டுடன் மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் புல்லாய் முளைத்து தடுமாறும். எனக்கும் இடம் உண்டு எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் நிழலடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. ஆஹா கைதட்டிய 3 பேருக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு அப்படி கைதட்டினா தான் சந்தோஷமா இருக்கும். ஒன்று சிறந்த மொழி அருமையான ஒரு பாட்டு. அப்பா நல்லா அருமையான பாட்டு தான் பாடினீங்க. பெரிய ஆளு கூட கைதட்டல. உங்களுக்காக இங்கே உட்காந்துருக்க குட்டிஸ்னே அதிகமாக கைதட்டினாங்க. அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த பாட்டை அருமையான பாட்டை அவனு பாடினாத்தியா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்காக அந்த பாட்டை நான் பாடுறேன். நாளை யூடியூப்ல கேட்டு நீங்க இந்த பாட்டை கத்துக்குங்க. எங்க பாட்டு பாப்போம்? புது பாட்டுப்பா. அண்ணன பாத்தியா அப்பாட்ட கேத்தியா உன்னையோ வந்திருக்க பாட்டியா? அந்த பாட்டை நான் கேட்டதே இல்லையா? இந்த பாட்டு கேட்டது இல்லையா? அருமையான பாட்டு. இது கூட பரவாயில்ல. எங்க அக்கா என் காலில் பாடினா பாரு பாட்டு. நாடகம் முடிச்சு போய் வீட்டுல படுத்திருந்தேன். நானும் மச்சான் நாடகத்துக்கு போனோம். போயிட்டு நான் அந்த 11 மணிக்கு தான் வீட்டுல போய் படுத்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போல இருக்கு. அப்பதான் எங்க அக்கா குளிப்பாட்டிட்டு வந்தேன். மாமா ஒரு புது பாட்டு கேட்டேன் பாடவான்னு. பாடுறா மாப்பிள்ளன்னு எனக்கு முன்னாடி வந்துட்டு கம்மான் பேபி லெஸ்கா அங்க புல்லட் அப்படின்னா புல்லட்டுங்கிறானவன் பூட்டை போட்டு ஆட்டானு தெரிய மாட்டேங்குது. அவன் படுத்துற பாட்டு. இது கூட பரவாயில்ல மச்சான். உண்மையிலே சொல்றேன். அப்பெல்லாம் நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது இந்த கையை அப்படி போட்டு காதை தொடணும். அப்பதான் வாத்தியார் நம்மளாம் பள்ளிக்கூடத்தை சேர்ப்பாரு. அப்படி காதை தொடலாம் பின்னாடி இருந்து அப்பாக்காரன் குத்துவேன் தொடுறா இல்லைன்னா அடுத்த வருஷம் தானே சேர்ப்பாங்கன்னு. இப்ப அப்படிலாம் கிடையாது. புள்ள உறந்து தப்பி தவறி அம்மான்னா ஓதும் பொண்டாட்டி. என்னங்க நம்ம உள்ள அம்மா சொல்லிட்டா என்னடி சொல்ற லூசு முண்டை அப்படின்னு புருஷங்காரன் கிளம்பி போய் பள்ளிக்கூடத்தில் லெட்டர் ஒன்று எழுதி கொண்டு வந்துடுறது. புள்ளா தூங்கிட்டு இருப்பான். புள்ள 3 வயசு பிள்ளைய கொண்டு பள்ளிக்கூடம் சேர்த்து அவன் நல்லா புள்ள வீட்டுல போட்டு தூங்குவேன். அந்த பிள்ளைய காலைல 5 மணிக்கு தட்டி எழுப்பி 5:30 கொண்டு தண்ணி ட்ரம்ல போட்டு ஒரு முக்கி தூக்குறது. அவன் தூக்கத்துல கட்டா விடுவேன். அந்த கேப்ல நான் இட்லியை உடச்சு வாய்க்குள்ள தள்ளி விட்டுறது. காலையில 7 மணிக்கெல்லாம் ரோட்ல பிச்சை எடுக்க போற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிடுறது. காலையில 8 மணிக்கு ஊருக்குள்ள ஒரு வண்டி வருதுடா. நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி ஊருக்குள்ள ஒரு மஞ்சள் கலர்ல இந்த ஸ்கூல் வேணும். அதுல அப்பா கீழே அம்மாவும் அப்பா ஏற்றிடுவா. பிள்ளைய நல்லா செல்ல முடிஞ்சு செல்ல நல்லபடியா போயிட்டு வர வண்டியில ஏற்றி விட்டுருவாங்க. நம்மளும் வண்டியில் ஏறினோன்னா அவங்க அம்மா கீழே நின்று அம்மாவுக்கு டாட்டா சொல்லு லூசு முண்டை எனக்கு நீ அம்மாவே கிடையாது. 2 எங்க அப்பாவுக்கு டாட்டா சொல்லு ஒன்னைய தூக்கி போட்டு இதுல வச்சு மிதிக்கணும்டா நீ தாண்டா வளர்றது காரணம்னு. இது கூட பரவாயில்ல மச்சான். இந்த பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க போற பிள்ளைகளை பத்தி நான் ஒன்று சொல்லணும். இந்த பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க போற பிள்ளைய பத்தி நீங்க நினைப்பீங்க அங்க இருக்கக்கூடிய வாத்தியார் நிறைய சம்பளம் வாங்குறாரு நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாருன்னு இருக்கிற ஆத்தாக்குள்ள நினைப்பீங்க. சத்தியமா சொல்றேன் பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வாத்தியார் அதிக சம்பளம் வாங்குறது இல்ல. உண்மையிலே மசால பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க வாத்தியார் அதிக சம்பளம் வாங்குறது இல்ல. அங்க இருக்கக்கூடிய ஆயம்மா தான் சம்பளம் அதிகமா வாங்குது. உண்மையிலடா இவங்க உள்ள இங்க திங்க தெரியாம தின்னுபிட்டு அங்க போய் போனோன்னு இருக்கிற அவசர கட்டி பேண்டறாங்க. ஒரு குண்டி கழுவுறதுக்கு 50 ரூபாயாம்டா. ஒரு குண்டிக்கு 50 ரூபாய். அந்த அக்கா கழுவி விட்டு பாத்துச்சு ஆயம்மா. இவங்க வரிசை போய்கிட்டு இருந்தாங்க இல்ல. இப்ப ஆயம்மா போகும்போதே வீட்டுல ஒரு டீப்பு வாங்கிக்கிருச்சு.
டீப்பா பைப்பில் சொல்லி விட்டு இப்படியே நிற்கிது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்பர் 50 ரூபா கொடுந்தா ஒரு அடி இருக்கிறப்பல அடிச்சுட்டு போயிருந்தா அடுத்த ஒருத்தர் வர நீ நின்று டவுசர் கலட்டு புஸ்க்குன்னு ஒரு அடி அப்படி அடிச்சு அதுதான் சம்பளம் வாங்குது. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, படிக்கிற உள்ள பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும் கிடையாது. படிக்கிற உள்ள எங்கே இருந்தாலும் படிக்கும். அங்கே ஒன்று சேர்த்தா தான் படிக்கும், இங்கே ஒன்று சேர்த்தா தான் படிக்கும்னு படிக்கிறதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. அந்த வயசுல கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேருங்க. இந்த 4 வயசு 3 வயசு 2 வயசுலாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்காதீங்க. 6 வயசானா தான் பள்ளிக்கூடத்தை சேர்க்க முடியும். அந்த மாதிரி கொண்டு சேருங்கள் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு. என்ன தம்பி ஓகேவாடா? ஓகேவா? கையை தட்டுங்க பாப்போம். ஓகே. இவங்க விடுற வரைக்கும் இருந்தா போகும்ல, அப்படியே வச்சு போலாம்டா. சிறந்த முறையை கைது அன்பு உங்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்துவான், எங்களது புதுகை சேர்ந்து வளரும் இளைஞலா என் சுதர்சன் அவர்கள் மேலே மிருதங்க தப்பி தபேலா நல்லா சிரிச்சுக்கிட்டே தாளக்கார முறைக்காம விடாத சிரி பல்ல கடிக்காத. சிரிச்சுக்கிட்டே போடு, நல்லா மாமியா நினைச்சுக்கிட்டு போடு. भले भले मल्ल कटाத இப்ப போடு அடியே. ஓஹோ பல்லை 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 அருமை செத்து அருமை உள்ளதுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. கை தட்டி அதே 33 பேருக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு சிறந்தமலை வாசித்த அருமை சகலைவருக்கு நன்றி நன்றி. என்னதான் புதுசாக கல்யாணம் பண்ணாலும் ஆண்டி நொறுக்கி எடுத்து விட்டாப்லையா சிறந்தமலை வாசித்த போடு மச்சான். நீ யாரு சிரி அப்படி
நடைய மாத்து. கருப்போ என்ன மயித்துக்கு பலே பலே. பல்லே 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 அருமை செத்து. அன்புள்ளதுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். கைதட்டி 53 பேருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு மச்சான் தோளை கழிச்சுட்டியா இருக்கா? சரி சரி, சிறந்த முறை வாசித்த அன்புள்ளதுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். இங்கே எங்களுக்கு தாயும் தாய்மொழிய தாளத்தை சிபு அருமை மாமா இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் சங்கத்துக்கு கூட்டி வந்தாங்க நாடகத்துக்கு. அன்பு மாமா சம்புவத்து மாமா அவர்கள் மேல தாளம் சேர்த்து காட்டுவா. பலே பலமாச பக்கமத்துக்கு நன்றி நன்றி வணக்கம். இங்கே சிறந்த முரளி வண்ண சீன் அலங்காரம் கிருபானந்தா சீன் கம்பெனி உரிமை அருமையப்பா நாகேந்திரன் என்று சொல்லி கூட சிறந்த சீனை வைத்த அன்புக்கு நன்றி நன்றி வணக்கம். நாங்கள் மெல்ல பேசினாலும் காதலுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக ஒளி ஆண் ஒளி அமைதிய ஒளி பெருக்கி சாபனம் எங்களது ஒளி ஆண் ஒளி பெருக்கி சாபனம் சூர்யா ஆடியோஸ் பொண்ணே நல்ல செக்ஸ் பாட்டா பொண்ணே செக் பண்ணி போடுங்க. நன்றி நன்றி கிளந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லி சாப்பாடு அருமையான ஏற்பாடு. எதை பத்தி சொல்றோம் கிராமத்தார் ஏற்பாடுல நல்ல அருமையா அருமை அண்ணார் நாடக நடிகர்களுக்கு சாப்பாடு உபயம் அருமை அண்ணார் அழகுச்சாமி அவர்கள் சிறந்த அருமையான சாப்பாடு ஏற்பாடு சாப்பிடும். இந்த மாதிரி சாப்பாடு ஓட்டா உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வாரம் மணி நத்தம் பக்கம் நாடகத்துக்கு ஊருக்கு போனால் ஊரில் போய் நாங்கள் 8 மணிக்கெலாம் இறங்கிட்டா ஊருக்கார வந்தார் வாங்க தம்பி நம்ம வீட்டில் சாப்பாடு அந்த வாருங்க இப்போ லைட் எரியுது அந்த வீட்டில் சாப்பாடு போடுறாங்க போய் சாப்பிட்டு வாங்க தம்பின்னாரு. நாங்களும் போயிட்டோம். ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு அக்கா நம்மளை எப்படி சாப்பிட கூப்பிடணும் வாங்க தம்பி உட்காருங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போங்க அப்படி தானே சொல்லணும். ஆனால் நாங்கள் ஓன வீட்டில் அந்த அக்கா எப்படி தெரியுமா சாப்பிட கூப்பிட்டுச்சு வாங்க நாடாக்காரங்களா வந்து தொலைஞ்சிட்டீங்களா வாங்க வந்து தின்னுபுடு தொலைங்க அப்படின்னுச்சு. தின்னுபுடு போங்களா வாங்க தின்னுபுடு தொலைங்கலாம். ஏன்டா மானம் கட்டு போயடா தெரியும் நம்ம உடனே திரும்ப மச்சான் வீட்டுக்கு போயிடலாம்னு பக்கத்தில் பார்க்குற ஒரு ஹோட்டலும் இல்லை பட்டினியாக இருந்தாலும் வேணும் போய் சாப்பாட்டில் உட்காத்தாச்சு. சாப்பாட்டில் உட்காந்து மறுபடியும் அந்த அக்கா வந்துச்சு. சாப்பாடை கூப்பிட்டா உடனே சாப்பாட்டில் உட்காந்துட்டு நாய் மாதிரி முளை போய் கை கழுவா தம்பி போ தம்பி அப்படின்னுச்சு. கையை கழுவ மொத்தம் வந்துட்டு நானும் கை கழுவ போயிட்டேன். அந்த வீட்டில் ஒரு வாஷ் பேஷன் வச்சுருந்தாங்க மச்சான். அந்த வாஷ் பேஷனில் சந்தன கட்டியை உடச்சு விட்டு போட்டிருந்தாங்க. பரவாயில்ல வாஷ் பேஷனில் சந்தன கட்டிலாம் உடச்சு போட்டிருக்காங்க. நல்லா சுத்தமாக கையை கழுவும். நானும் சந்தன கட்டி எடுத்து சுத்தமாக கையை கழுவுறேன். அந்த சந்தன கட்டியாக கிடையாதுடா. நான் போய் கை கழுவு வாஷ் பேஷனும் கிடையாது. இப்ப உட்காந்துக்கிட்டே போறதுக்கு ஒரு பாத்ரூம் கண்டுபிடிச்சிருக்கா தெரியுமா? ஆமா வெஸ்டர்ன் டாய்லெட்னு அதுல உட்காந்து போயிருப்போம் கூட அதுல கையை கழுவி விட்டு வந்து சரி திருப்பி கையை கழுவியாச்சு. சாப்பாடுல போய் உட்காந்துச்சு நல்ல அருமையான சாப்பாடியா சாப்பிட்டுட்டு இலைய இடத்துல அந்த வீட்டுக்காரங்க வந்துச்சு. அக்கா தம்பி இலைய நாங்க ஓட்ட நீ சாப்பிட்ட இலைய நாங்க எடுத்துக்கிட்ட நீங்க எங்க எந்திரிங்க தம்பின்னுச்சு. பரவாயில்லக்கா நம்ம ஊர் தானே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க சாப்பிட்றாங்க அவங்கள கவனிங்க. நான் சாப்பிட்டாலே நான் எடுத்து போட்டுக்கிறேன் நீங்க போங்க காணே தம்பி இலைய வச்சிருப்போம் நீ போய் கையை கழுவு போ அப்படின்னுச்சு. என்னடா இவ்வளவு கடுப்பா சொல்லுது ஏக்கா நான் எடுத்துக்கிறேக்கா நீ போக்கா அப்படின்னு வக்கீலாப்பா அப்படின்னுச்சு. என்னடா இவ்வளவு கடுப்பா பேசுது யாக்காங்கிறேன். ஆமா நீ வாட்டுக்கு இலைய எடுத்துக்கொண்டு குப்பை தொட்டில் போட்டு போட்டியன்னா அடுத்த ஆள் சாப்பிட வரையும் அவனுக்கு நான் எந்த இலைய போடுறதோ அப்படி கடிச்சு
அடுத்த ஆளு சாப்பிட வரும், அவனுக்கு எந்த இலைய போடுறது? யாக்கா சாப்பிட்டா இதெல்லாம் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்ட இலைய கொண்டு அடுத்த ஆளுக்கு போடுறிய, அந்த ஆளு சங்கடப்பட மாட்டாரான்னு கேட்கிறேன். அடா போங்க தம்பி, ஏற்கனவே 7 பேர் சாப்பிட்டீங்களா தான் தம்பி நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சங்கடமா பட்டியா பொண்ணுச்சு? ஏற்கனவே 7 பேர் சாப்பிட்டாலையா? வேற வழி இல்லைன்னு சரி வீட்டை விட்டு வெளியே வந்தல, அந்த வீட்டுல ஒரு கிழவனும் கிழவி பார்த்து கொட்டை பாக்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி அந்த கொட்டை பாக்க வாயில வாங்கி போட்டு வெளில ஒரு பாக்க வாங்கி வாயில போட்டு கடிச்சேன். அது ஒரு கடி தாண்டா கடிச்சேன், பாக்கு சில்லு சில்லா ஓடி போச்சு. பல்லு வலிமை அப்படி. அந்த கிழவி சந்தோஷம் புட்டு வாங்கிருச்சு. பேராண்டி நீ தாண்டா உண்மையில சிங்கா குட்டியா பண்ணுச்சு, யாத்தா அப்படி சொல்றேன்னு. நானும் என் புருஷனும் இந்த பாக்க 2 வாரமா வாயில ஊற போட்டு வச்சிருக்கோம். எங்களால அந்த பாக்க கடிக்க முடியல. உன் வாயில போட்டு ஒரே கடியா கடிச்சுன்னு நீ சிங்கா குட்டிட்டானுச்சு. உன் வாயிலையும் உன் புருஷன் வாயிலையும் 2 வாரம் ஊறுச்சா, வாய் நாரி போச்சான்னு வீட்டை விட்டு வெளியே வந்தல. அந்த வீட்டில் குடிக்கிறதுக்கு மண் செட்டில் தண்ணி வச்சிருந்தாங்கடா. சரி இதையாவது எடுத்து ஊற்றி வாயை கொப்பிப்போம், மண் செட்டில் தண்ணி எடுத்து வாயில ஊத்துறேன், தண்ணி உப்பு கரிச்சிச்சு. சரி உப்பு கறிக்கியா துப்பினோட துப்புனே சட்டி நழுவி கீழே விழுந்துருச்சு. அந்த கிளவி எந்திரிச்சு வெளியே வந்துச்சு கம்ப உணிக்கிட்டு. ஏன்டா எடுவட்ட வேலை, வந்தியா சாப்பிட்டியா போனியா இல்லாம என் புருஷன் மூத்திரம் ஒரு சட்டி எடுத்து மூத்திரத்தை குடிச்சதும் இல்லாம இதை தூக்கி போட்டு நொறுக்கி போட்டியாடா, என் புருஷன் ராத்திரி எதுலடா மூத்திரம் போவான்னு கேட்டுச்சு. அப்புறம் தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லத்தா, உன் ஊருக்கு தான் நாடகத்துக்கு வந்திருக்கேன், உன் புருஷன் மூத்திரம் போகும்போது சொல்லு, வாயை பொழுது படுத்துக்கிறியா அப்படின்னு. நல்லா செய்வேண்டா. சிறந்த முறையில் சாப்பாடு அன்புள்ளதுக்கு நன்றி, நன்றி கிளந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு சிறந்த முறையிலே நாடக நடிகர்கள் நன்கொடை வழங்கும் அன்புள்ளங்கள் திரு கொண்டையன் வீரம்மாள் இவர்களின் மகன் அருமை அண்ணார் திரு சி கருப்பையா மகேஸ்வரி குடும்பத்தார்கள் சிறந்த முறையில் இந்த நாடகத்தை நடக்க வழங்கும் நன்கொடை வழங்கிய அன்புள்ளங்கள் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு சிறந்த முறையிலே பொதுமக்கள் அனைவரையும் வருக என்று உங்களை அன்புடன் அழைப்பது கிராம பொதுமக்கள் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் கருப்பர் கோயில்பட்டி என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு சிறந்த முறையில் இந்த நாடகத்தை அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் உங்களது அன்பையும் ஆசையும் பெற்ற எனது அருமை அப்பா நாடக அமைப்பாளர், தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் உறுப்பினர், எங்களது காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் SS கோட்டை சேர்ந்த நாகேந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடகங்களையும் சிறந்த நிலையை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார் என்பதை சொல்லிக்கொண்டு உட்கார்ந்துருக்க கூட்டமெல்லாம் நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கு. இவனே நின்று இவ்வளவு நேரம் அறுக்கிறானே, டான்ஸ்கார பிள்ளைய கூட்டி வந்திருக்காங்களா, கூட்டி வரலையா, இல்ல கிழட்டு முண்டையாதும் பார்த்து தள்ளிக்கிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு யோசனை உட்கார்ந்துருக்க. வந்திருக்க புள்ள சூப்பர் புள்ள. அப்படியா? ஆமா. ஆட அரசி, அபிநய சுந்தரி, ஆட்ட தாரகை எங்களது விராலிமலை சேர்ந்த அனிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். கட்ட புள்ள குட்ட புள்ளை கரகமணி போட்ட புள்ளை, கட்ட புள்ள குட்ட புள்ளை கரகமணி போட்ட புள்ளை, கண்ணு குழி விழுந்து செல்லம்மா, நல்ல காரியம்மா இங்கு வந்து நில்லம்மா, நல்ல காரியம்மா இங்கு வந்து நில்லம்மா. பழைய பொம்பளை பிள்ளை பேர சொன்னா அருமையான பாட்டு. ரைட் சாமி, பழைய பாட்டுக்கு மட்டும் தான் கை தட்டுறாரு. பழைய பாட்டு தான் பிடிக்குமா சாமி? ரைட் அது ஏன் வண்டி இன்னும் காய் வெட்டிலே இருக்கிற புது பாட்டை கேள்வி அப்போ தான் யூத்தா மாறுவிய வேணாமா? ஒன்றும் புது பாட்டெல்லாம் கேட்குற மாதிரியா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், யாருக்கு நன்றி சொல்கிறோமோ இல்லையோ எங்களோட உசுரோட கூட்டியது வேறு டிரைவருக்கு மூலம் நன்றி சொல்லிடணும். ஏன் தெரியுமா? ஏன் நன்றி சொல்கிறேன், ஒரு வாரம் முன்னாடி உண்மையில் நடந்த சம்பவம் தான். இந்த கொட்டாம்பட்டியில் நாடகம், நாங்கள் புதுக்கோட்டை நாடக நடிகர்லாம் கிளம்பி வேனில் வந்துக்கிட்டு இருந்தோம். திருப்பத்தூர் வரைக்கும் டிரைவர் ரொம்ப அருமையாக வண்டி ஓட்டினேன். அதை நம்பி நாங்கள் வேணுக்குள்ளே போட்டு தூங்கிட்டோம். திருப்பத்தூரை தாண்டி வண்டி வந்துச்சுல்ல, அவன் பொண்டாட்டி வீடியோ காலில் வந்திருக்கும் பொறுக்கு, பொண்டாட்டியா வப்பாட்டியான்னு தெரியல. இவன் செல்ல தூக்கி பிடிச்சினா எப்படி செல்லாம் நாடாது போயிருங்க செல்லாம். ஆமாம் செல்லாம், இந்த கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்துருவேன் செல்லாம், நாடகம் இருக்கிற ஊருக்கு செல்லாம். ரொம்ப அழகா இருக்க செல்லாம், கொடுக்கவான்னு அல்ல, கொண்டாந்து கொடுத்தா மாதிரி சிங்கம் நாரில் நின்று கவர்மெண்ட் பஸ்ஸில் கொண்டாந்து நாடகம் என்ன மாட்டாருன்னு கொடுத்து இருந்த நடிகர்லாம் குப்பரோட சிக்கில விழுந்து நாடாத்தி ஊசி போட்டு போய் சேர்ந்து அப்படி இல்லாம உசுரோட கூடிய வேலண்டியவருக்கு நன்றி கலந்த வணக்கம். என்னங்க மாமா சொல்லுங்க, ஏதாவது சொல்லிட்டு போங்க மாமா. என்னது அட சொல்றத சொல்லுங்க, சத்தமா சொல்றாருன்னா தெரியலையே. அண்ணே ஒரு ஐயா எனக்கு நாடக நடிச்சில போட்டது எல்லாத்தையும் நான் வாசிக்கணும், அதுக்காக நான் வாசிச்சேன் சரிங்களா? அந்த பேரை வேணா ஒரு லிஸ்ட் போட்டு இப்படி தொங்க போடுங்க, நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு போறேன். கோச்சுக்கிறாம அதுல நோட்டீஸ்ல இருக்க பேரை தான் வாசிக்க முடியும். ஆமா என்ன பண்ணணும்னு இங்கே சிறந்த முறையில் நாடகத்தை கண்காணிக்க வந்தக்கூடிய கண்ணியமிகு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. காவல்துறை அதிகாரி ஐயா எங்க இருந்தாலும் உடனடியாக விழா மேடைக்கிறவும் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. வாங்க சார்.
நீங்க வந்ததா சார் கொஞ்சம் இங்க உள்ள ஆடுகள் லைட்டா கொஞ்சம் நான் சொல்றேன் அவங்க வந்து முதல்ல போட்டு போயிட்டோம். வாங்க சார், வாங்க 2 பேருமே வாங்க சார், வாங்க. நல்லா ஜோரா கை தட்டுங்க. மேலும் சிறந்த முறையில் இங்கே ஒளி ஒளியமைக்கும் சூர்யா ஆடியோஸ் உரிமையாளர் அருமை அண்ணர் காதல் மன்னன் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவம். வாங்க, மெல்ல மெல்ல வாங்க, போடுங்கண்ணே. குனிஞ்சுக்கப்பா, உன் வளர்த்து எட்டி போட முடியாது. ஆமாம், சிறந்த முறையே அது வேற யாருக்கு போடணுமானே? சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறந்த முறையே நீ போடுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறந்த முறையில் இங்கே நடக்கும் நாடகத்தை யூடியூப் கவரேஜ் செய்யக்கூடிய 3 யூடியூப் சேனல் வந்திருக்கேன். இன்னும் 2 வந்துருந்தீங்கன்னா மொத்தம் மறைச்சிருக்கலாம். வல்ல சிறந்த முறையில் இங்கே யூடியூப் கவரேஜ் செய்யக்கூடிய யூடியூப் சேனல் என்ன அப்படி பேர்களை வரிசையாக சொல்லுங்க. சிவா போட்டோகிராஃபி யூடியூப் சேனல் அருமையானார் அவர்கள். அவர் அண்ணே உங்க என்ன எங்கும் தமிழ் யூடியூப் சேனல் அருமையானார், அதில் பணிபுரியும் அருமையானவர்களுக்கும். அண்ணே உங்க பேரு? எஸ்பி போட்டோகிராஃபி யூடியூப் சேனல். அன்பொழுது நன்றி கலந்து வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு, அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம் கொஞ்சம் நல்லா மூஞ்சி நல்லா கலர் படுத்தி எடுங்க. போறதெல்லாம் கருப்பாவே போடுறியா இருக்கிற ஒளியா? எத்தனை கல்யாணம் உனக்கு? 53வது கல்யாணம். இன்னும் ஒரு கல்யாணத்துக்கு நானும் எல்லா ஊர்லயும் பொண்ணு கேட்கிறேன், ஒருத்தனை பொண்ணு கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்? அவங்களுக்கு முன்னாடியே பொம்பளை புடிய பிடிச்சி கட்டி பிடிச்சி கருப்பளிச்சா மயிறு நான் பொண்ணு கொடுப்பாங்க. ஒரு ஊர்லயும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன இத மட்டும் கட் பண்ணி போட்டு மொண்டாடி பாசனா சோறு கிடைக்காது. சரி விடு, நம்ம மொண்டாடி தானே போனா பேசிக்கிற, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்படித்தான் சொல்றேன். ஆனா எல்லா வேலையும் நீ தான் பாக்குற. என்னடா உனக்கு பொண்ணு வார்த்த ஊர்லாம் கெடுக்கல, உன் பொண்டாடி தான் விளக்கு மாத்த எடுத்துக்கிட்டு அடிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயம்பட்டியை சேர்ந்து சந்தோஷ் ஜெகன் இவர்களை முத்துப்பாண்டியன் என்பவர் அழைக்கிறார். கோவில் வீட்டுக்கு முன்பு வருமாறு. இதுக்கு ஒரு நோட்டீஸாடா? நான் கூட அன்பளிப்பு நினைச்சு வேகமா படிக்கிறேன். அதை கொடுத்தது யாரு? இந்த ஆளு சங்கரன் அண்ணா. இதை கொடுத்தது யாரு மச்சான் உனக்கிட்ட? ஆனா கோயில் வீட்டு கூப்பிடுறத பேர் எழுதி கொடுத்து இந்த ஊர்ல தான்டா பாக்குறேன். சூப்பர், அருமையான விஷயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறந்த மொழி. அடுத்து அன்புறது நன்றி வணக்கம். என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியமாட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் அறந்தாங்கியை சேர்ந்து GS வீரமணிகண்டே பப்புனுகாமி ஒட்லோஸ்க்கு ஆம்பளை குழந்தை ஊர் எல்லாம் நான் தான். பிடிச்சிருந்தா அவங்க கை தட்டுங்க தா பாப்போம். ஆடல ஐயா கூப்பிடுறாரு. EP உயர்மன் அண்ணார் வந்திருந்தால் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். EP உயர்மன் அருமை அண்ணார் வந்திருந்தால் மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தம்பி என்னப்பா ஒன்னு என்ன பண்ண ஆடலங்கிறாங்களே, என்னடா அது வேற ஒண்ணு. என் ஊரு பேர் வந்து அறந்தாங்கி பக்கத்துல இருக்கு. என்ன ஊரு? என் ஊரோட முழு பேர் வந்து ஆடலை கால பயிர ஊரம். அதை பிரதேசா ஓட்டா நோட்டீஸ்ல இடம் பத்தாதுன்னு ஆடலை வீரமணின்னு போட்டு விட்டுருவாங்க. நேத்து போன ஊர்ல ஆடலைன்னா என்ன மயிர விடுங்கடா என் ஊருக்கு வந்து கேட்கிறாங்க. அப்படிலாம் என் ஊரு பேர் ஆடலை, நான் நல்லா ஆடுவேன் என்பதை அன்போடு சொல்லி போயிட்டு பொம்பளை வேலை விட முடியுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கும் செம்ம பொங்கி வெளியணும். எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கும் செம்ம பொங்கி வெளியணும். எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கும் செம்ம பொங்கி வெளியணும். படிச்சவங்க படிக்காதவங்க இருப்பவங்க இல்லாதவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க இருப்பவங்க இல்லாதவங்க எல்லாருமே இங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கும் செம்ம பொங்கி வெளியணும். ஹலோ. யாரையிடம் நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலு வெல்லும் வென்று பின்னே வாங்கடா வாங்க. யாரையிடம் நான் பிறந்தேன், பொங்கடா பொங்க என் காலு வெல்லும் வென்று பின்னே வாங்கடா வாங்க. குளத்திலே தண்ணி இல்லை, கொக்குமில்லை மீனுமில்லை. குளத்திலே தண்ணி இல்லை, கொக்குமில்லை மீனுமில்லை. வெட்டியிலே பணமில்லை, பெத்த புள்ள
பெத்தா கண்ணீரு செம்மைய பெத்தா இளநீரு பிள்ளைய பெத்தா கண்ணீரு பெத்தவன் மனது பித்தம்மா பிள்ளையின் மனது கல்லம்மா பானையிலே சோறு இருந்த பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க என் காலில் என்று பின்னே வாங்கடா வாங்க நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக எடுத்தால் முடிப்பேன் சரியாக நீயா நானா போடாப்பு அடியிலே காத்தடிச்ச ஐப்பசியில் மழை வரும் எடி வரும் காலமல்ல சொந்தம் எல்லாம் கூடி வரும் யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும் என்று பின்னே வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க நன்றி 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 கைதட்டியான கீபோர்டு எல்லாமே ஏற்றி விடு பெட்டியெல்லாம் இன்னைக்கு தாயா பெண்கள் கூட்டமே இன்னைக்கு தாயா பார்க்குறேன். நான் கூட பப்புனுக்கார அண்ணன் சொன்னாரு, என்னடா அது பெண்கள் பெண்கள்னே சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டேன். கடைசியில் பார்த்தா இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. நீ இதுக்குன்னு 6 மணிக்கு ஊருக்கு வந்தா அப்புறம் பொட்டால தான் கிடக்கும். அப்புறம் அண்ணா எப்படி சூப்பரா இருக்கதா நல்லா இருக்கு, பார்த்ததுக்கு ரொம்ப கும்முன்னு உட்காந்துருக்கீங்களே தம்பி சுதர்சன். நீ எதுக்கு நீ ஏதோ மாட லாட கட்டுற மாதிரிலாம் வந்திருக்க. சரி நல்லா இருக்கீங்களா தம்பி சூர்யா? சூர்யா என்னம்மா எதுக்கு நான் செய்யணும் என்ன வாரியாவா சம்முனே நீங்க எப்படி எல்லாம் இருக்கீங்களா? அப்புறம் அண்ணே ஒளிபரிக்கு நீங்க எப்படி எல்லாம் இருக்கீங்களா? ரசி நீங்களும் எப்படி எல்லாம் இருக்கீங்களா? சரி 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 அண்ணே நல்லா உட்காருண்ணே ப்ளீஸ்ண்ணே. நான்லாம் ஒரு நேற்று இருக்க மாட்டேன். ஏன் அப்பா நல்லா பொழந்துட்டு உட்காந்துருக்காப்பா. ஐயோ நான் ரொம்ப ஒழுக்கமான பெண்ணு. ஆமாம். அப்புறம் அண்ணே யூடியூப் 3 பேத்துக்கு நன்றி. 3 பேர் யார் யார் என்னென்னங்கிறது தெரியல. 3 பேத்துக்குமே நன்றி. என்னையை மட்டும் நல்லா குப்புன்னு எடுத்து கப்புன்னு போடுங்க. இந்த பப்புன்னு கருவாய பையில மட்டும் கருப்பாக போட்டுவிடுங்க. சரி வந்தமா படமா படமா இருக்கட்டும். நமது பணியை பணியோடு தொடர்வோமே. ஹலோ 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 ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த போலும் தோப்பு தாண்டா உங்க 4 பேத்தை இன்னைக்கு ஒரு தடவை தயவுசெய்து சூர்யா சுதர்சன், நான் ரொம்ப நாகரிகமான டான்ஸரு, ரொம்ப அடக்க உடக்க தெரிஞ்ச டான்ஸரு. தயவு செய்து அனிதாவுக்கு பிடிக்காத அசிங்கம் ஆபாசம் எனக்கு பிடிக்காது. அது நீ தாண்டா மனகடா ஏறி தாண்டா மாமா இழந்த பால் தோப்பு தாண்டா ஏறி தாண்டா மாமா இழந்த பால் தோப்பு தாண்டா ஏறி தாண்டா மாமா இழந்த பால் தோப்பு தாண்டா ஏறி நல்லா நான் உளுப்பட்டுமா மாமா நல்லா பறி கேட்டுமா ஏறி நல்லா நான் உளுப்பட்டுமா மாமா
ஏறிதாண்டாங்க ஏறிதாண்டா மாமா பூதாண்டா ஒன்ன நினைச்சு ஒரு தடவை மாமா ரெண்டு வச்சு தலை முழுக ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன வச்சு தலை முழுகி பிஞ்சிலே தான் வாடிடுவோம் மாமா பிரியமான தோணல நான் பிஞ்சிலே தான் வாடிடுவோம் மாமா ஏறிதாண்டாங்க ஏறிதாண்டா மாமா இழந்த போல பூதாண்டோ கல்யாணம் உண்மை நீங்க தான் வந்து போறணும். அப்ப நீ என்ன பண்ணுவ அண்ணே நான் தான் அவங்க தான் வந்து போறணும். வீட்டுக்கார லட்சணம் என்னன்னு கேளுங்க. சரி ஒருப்பா ஒளிபரிக்கிறே இப்படிதான் இருக்க வேண்டும். ஒளிபரிய மத்த ஊர் பொதுமக்களுக்கு விழா கம்மி நன்றி. ரசிகர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும். அருமையான ரசிகர்கள் நீங்களாம் போயிட பூங்குயிலே இப்படியா நாடக நன்றியா என்னை ஒரு ஆள் நீங்க மட்டும்தான் ரசிக்கிறீங்க. தம்பி சூர்யா நாடக அமைப்பாளர் நாயந்திரனுக்கு நன்றின்னு சொன்னேன். என்ன காரணம் தெரியுமா? கல்யாணம் ஆகாத பேர் மிருதங்கம் டான்ஸ் அனிதா சூர்யா வீரமணிக்கெல்லாம் 4 பொண்டாட்டி வச்சு செய்கிறேன். எப்பா இங்கேயே இந்த தோலை இந்த கூட கொடுக்குறீங்க வீட்டில் என்ன செய்றீங்க? சரி என்னமோ சொல்ற இதுக்குன்னு ட்ரைனிங்கா? எப்பா சூர்யா நீங்க எப்படி உண்மை ஒத்துக்கிறானாப்பா? கை நீட்டி பச்சை குத்தி எக்கோ வச்சுட்டு நல்ல கீனை வச்சுட்டு நல்ல கும்முனி ஏத்துரு. இது ராத்திரி நேரம் ஒருவருமா தூக்கத்தை காணோம். இது என்னங்க பதிலே சொல்லுங்க, அது என்னங்க ஜெய்சா சொல்லுங்க. இது ராத்திரி தொழில் மரியாதை ஒன்று இருக்கு தம்பி சூர்யா. கண்டிப்பா தம்பி சுதர்ஷன். சரி உனக்கு இனிமேல் உனக்கு ஆனாதா என்ன ஆகாடிதா என்ன 10 மணிக்கு எடுத்து வச்சு அடிக்கிற மனுஷன் விடிகிற 6:30 வரைக்கும் போட்டுக்கிட்டு அடிக்கிற. உனக்கு இனிமேல் ஆனாதா என்ன சூர்யா போய் சொன்ன மாதிரி இங்க அடிச்சு போட்டு வீட்டுல போய் தூங்குறது. இங்க அடிக்கிற அடி உனக்கு வலி இப்ப தெரியாது, காலையில வீட்டுல போய் படுக்கல தான் தெரியும். இந்த அக்கலுக்கெல்லாம் வலிக்கிறதெல்லாம் நீ தண்ணியும் குடிக்கணும்னா சூர்யா நீ ஒன்னும் செய்ய வேணாம். மச்சா மச்சா
எப்பதான் வருவீங்க உள்ளம் ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக அஞ்சு தாக்குது மனப்பாறை அணித்தா உசுறு வாங்குது ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே இது அழகு செலவு மேல தானே சொல்லச்சேனே ஏ மச்சான் 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 ராஜு மச்சானே நான் பொட்டு வச்சு பூ முடிச்சு உறவுக்காக தான் கண் விழித்து காத்திருந்தி வரவுக்காக தான் எப்பதான் 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 வருவீங்க உள்ள ஏங்குது ஒரு நொடிக்காக உசுர வாங்குது எப்பதான் வருவீங்க உள்ள ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக ஏ மச்சான் 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 ஆஹா சூர்யா எங்கன்னு கூப்பிடுறீங்க அண்ணா இனிமேல் இந்த பயலை போட்டா நீங்க வராதீங்கன்னு நினைக்கிறேன் ஏப்பா போதும்ப்பா நம்ம வரப்பட்டா சரி 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 அதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க நீ முறைச்சிக்கிட்டே உட்காருங்கன்னு நினைச்சேன் செங்கரும்பா செங்கரும்பு செங்கரும்பு தங்க கட்டி ஏழங்குயில அண்ணமே ஏழன கீழே கீழே அண்ணமே செங்கரும்பு தங்க கட்டி செங்கரும்பு தங்க கட்டி ஏழங்குயில அண்ணமே ஏழன கீழே கீழே அண்ணமே செங்கரும்பு தங்க கட்டி செங்கரும்பு தங்க கட்டி வரா அரா 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 சூர்யா இன்னைக்கு நீ வீட்ல எதுவும் புழங்காத பாத்திரத்தை எதுவும் புழங்குனியா தெய்வத்தை மேல சத்தியம் பண்ணி சொல்றா நீ வீட்ல இந்த பாத்திரத்தை புழங்கி விட்டாடா அதான்டா உனக்கு இப்படி இழுக்குது சரி நமக்கு ஒரு ஆள் இருக்காரு அவரை கூப்பிட்டு இந்த இடத்துல வேலையை வாங்கணும்